Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochetல நம்ம இந்த evil eye hanging எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வீட்லயும் அழகா ஹோம் டெக்கார் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனாலும் நம்ம கார் ஹேங்கிங் மாதிரி கார்லயும் இத மாட்டிக்கலாம். நான் யூஸ் பண்ற ஹுக் சைஸ் பாத்தீங்கன்னா 4.25 mm. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம black color yarn எடுக்க போறோம். இது இந்த மாதிரி ஒரு slip knot போட்டுட்டு இதுக்கு 5 chains போட்டுடலாம். 2 3 4 5. இப்போ இங்க இருக்க ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிட் ஸ்டிட்ச் போட போறோம். ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn வெளியில கொண்டு வந்து இந்த லைன்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். இப்போ இங்க ஒரு செயின் இருக்குலையா, இதுக்குள்ள தான் வர்க் பண்ண போறோம். ரெண்டு செயின் போட்டுட்டு yarn over பண்ணிட்டு அந்த ரிங்குள்ள ஹூக்க விட்டு வெளியில கொண்டு வந்து இந்த மூணு லூப்ல இருந்து வெளியில எடுத்துறணும் yarn ஹூக்க. இதுதான் half double crochet. இந்த ரிங்குள்ள டோட்டலா நம்ம 11 half double crochets போட போறோம். chain 2 வந்து ஒரு half double crochet மாதிரி, so டோட்டலா 12 half double crochet இருக்கும். அது போட்டு முடிச்சதும் அந்த chain 2ல போட்ட மேல இருக்க செயின்ல slit stitch போட போறோம். இப்போ black color finish பண்ணியாச்சு. so இத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ yarn வெளியில எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து yarn உள்ள நீங்க இத எக்ஸ்ட்ரா yarn அப்படியே சீல் பண்ணிரதுனா சீல் பண்ணிரலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எடுக்க போறோம். இது ஒரு மாதிரி sea blue எடுத்துட்டு இதுல இதே மாதிரி slip knot போட்டு இப்போ வந்து நம்ம செயின்ல வர்க் பண்ண போறது இல்ல. கீழ இருக்க ரெண்டு half double crochetக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குலையா, அந்த கேப்ல இருந்து தான் வர்க் பண்ண போறோம். அதுக்குள்ள ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு ரெண்டு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு half double crochet போடுங்க. இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு half double crochetக்கு நடுவுல ஹூக் இன்சர்ட் பண்ணுங்க. நம்ம மேல இருக்க செயின்ல இன்சர்ட் பண்ணாம ரெண்டு half double crochetக்கு நடுவுல ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ்லயும் ரெண்டு half double crochet போட போறோம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா ரெண்டு half double crochet போட்டுட்டு வரணும். finish பண்ணிட்டு chain 2 ஓட மேல இருக்க செயின்ல slit stitch போட்டுட்டு இந்த கலர் yarn-ஐயும் கட் பண்ணிடலாம். இப்போ yarn வெளியில எடுத்துருங்க. இது இப்படியே வச்சு கூட நம்ம அடுத்த yarn வர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் yarn எடுத்துக்கிறேன். இதையும் slip knot போட்டுட்டு ஏதாவது ஒரு கேப், நீங்க இந்த பர்టిక్యులர் கேப் தான் இல்ல எங்க வேணா இன்சர்ட் பண்ணலாம். பட் நம்ம yarn எக்ஸ்ட்ரா விட்டதால அதே பர்టిక్యులர் கேப்ல விட்டுட்டு ரெண்டு செயின் போட்டுடலாம். இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்பேஸ்ல ஒரு half double crochet. போன ரவுண்ட் வந்து நம்ம ரெண்டு half double crochet போட்டு வந்தோம் த்ரூ அவுட். இந்த ரவுண்ட் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா ஒரு half double crochet போட்டு வர போறோம். இந்த ரவுண்டுமே வந்து செயின்ல வர்க் பண்ணாம in between two half double crochetலயே hook insert பண்ணி வர்க் பண்ணனும். இப்போ இந்த ரோ முடிஞ்சாச்சு. டாப் ஆஃப் chain 2ல slit stitch போட்டு கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டார்க் ப்ளூ எடுத்துக்கலாம். இந்த டார்க் ப்ளூவை இதே மாதிரி slip knot போட்டுட்டு ஹூக் அந்த வெளியில எடுத்துருங்க. ஒரு ஸ்பேஸ்ல இன்சர்ட் பண்ணி ரெண்டு செயின் போட்டுடலாம். இப்போ அதே இடத்துல இன்னொரு half double crochet. இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க கேப்ல ரெண்டு half double crochet. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாவுமே வந்து ரெண்டு half double crochet போட்டு வர போறோம்.
சேம் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த செயின் 2ஓட டாப் செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட போகிறோம். இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்லிட் ஸ்டிச் த்ரூ அவுட் போட்டு வரணும். பக்கத்தில் இருக்க செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு அந்த ஈவல் ஹை க்ராஷெட்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணி இப்படி ஸ்லிட் ஸ்டிச் எடுத்துடணும். ரெண்டு இதுலேயும் அட் அ டைம் ஹூக் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து இருக்க ஒரு செயின்லையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தால் கரெக்டாக அந்த ஈவனாக முடியும். அந்த ரவுண்டு ஃபுல் ரவுண்ட் வரும்போது நம்ம ஏன் இப்படி டபுள் லேயர் வைக்கிறோன்னா, சிங்கிளாக வச்சோன்னா அது ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்டு ஃபோல்ட் ஆகிட்ருக்கும். இப்படி நீங்கள் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நல்லா பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். இப்போ த்ரூ அவுட் நான் ஸ்லிட் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த யான் எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி சீல் பண்ணிடலாம். இப்போ ஹேங்கிங்காக ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு வேறு கலர் சாய்ஸ் ஆஃப் யான் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிட் நாட் ஒயிட் கலர் ஸ்லிட் நாட் போட்டு அதையும் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இதிலே வந்து நம்ம 20 செயின்ஸ் போட போகிறோம். இது வந்து எனக்கு வந்து 20 செயின்ஸ் போதும். இன்கேஸ் உங்களுக்கு பெரிய ஹேங்கிங்காக வேணும்னா நீங்கள் எவ்வளோ செயின் வேணுமோ அவ்வளோ செயின் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இன்சர்ட் பண்ண அதே ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு வெளியில் எடுத்துருங்க. இந்த செயின்லேருந்து வெளியில் வந்துடணும். யானை கட் பண்ணிவிட்டு ஹூக்கை வெளியில் எடுத்துடலாம். இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா யானும் இதே மாதிரி உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீழே வந்து டாசல் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒயிட் கலர் யான் அண்ட் ப்ளூ கலர் யான் எடுத்திருக்கேன். ஒயிட்டை விட ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ 3 நூல் மட்டும் ஒயிட் கலரில் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி 3 நூல் ப்ளூ கலரில் எடுத்துகிட்டு ரெண்டும் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சிடலாம். ப்ளூவோட ஒயிட் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்றதுனால ஒயிட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். கரெக்டாக நம்ம ஹேங்கிங் போட்டதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே நோட் பண்ணி அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த ஹூக்கில் மாட்டி இந்த சைட் கொண்டு வரணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டு 2 விரல் மட்டும் உள்ளே விட்டு இந்த இருக்க எல்லா நூலையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கூட எடுத்துக்கோங்க, நிறைய யான் எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நூல் இழுக்க முடியாத போகும். உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சின்னதாக மட்டும் எடுத்துடாதீங்க. இதே மாதிரி நான் வந்து இந்த சைடு 2 அந்த சைடு 2 வாட்டி இந்த மாதிரி டாசல் போட்டுட்ருக்கேன். ஸோ டோட்டலாக நான் வந்து கீழே வந்து 5 டாசல்ஸ் வர மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்க அந்த ஒயிட் மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் அன்ஈவனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஸோ ஒயிட் கலர் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண வேணால், கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருந்தால் அழகாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம். அழகாக நம்ம வீட்டில் மாட்டிக்கிறதுக்கு ஹோம் டெக்கார் ஆர் கார் டெக்கார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.